நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதை இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம். நம்ம சுற்றி எல்லோரும் ஸ்டாக் மார்க்கெட்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறப்போ எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் இருக்குது. எந்த ஸ்டாக்கை வாங்குறது, எந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஒரு ஸ்டாக்கை யாரோ சொல்கிறாங்கங்கிறதுக்காக வாங்கிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு வாஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜியே கிடையாது. ஏன்னா அஸ் அ பிகினராக இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கான நமக்கு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்காது. இந்த ஸ்டாக்கை நமக்கு அனலைஸ் பண்ண தெரியாது. ஆல்சோ நமக்கு அந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு அடிக்கடி செக் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நம்ம பிகினராக இருக்கப்ப ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் நம்ம வாங்கவே கூடாது. அப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? நோ, டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ணலாம். ஸோ தட் அந்த குரூப்பில் ஏதாச்சும் 2-3 ஸ்டாக்ஸ் வந்துட்டு சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் ரிமைனிங் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சுனாலே ஓவரால் கம்ப்ளீட்டாக நம்ம போர்ட்ஃபோலியோவை மேலே போக ஆரம்பிச்சிடும். நமக்கு அது ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கும். இப்போ கொஸ்டின் என்னன்னா, நான் எப்படி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு, அதுக்கு தான் ஸ்மால் கேஸ் நமக்கு இருக்குது. ஸ்மால் கேஸ் இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் கிடையாது. பட் உங்களுக்கு ஸ்மால் கேஸ்னால் என்னன்னு தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஸ்மால் கேஸ்னால் என்னன்னு ஒரு கம்ப்ளீட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் பேசிக்காக ஸ்மால் கேஸ் வந்துட்டு ஒரு தீம் பேஸ்ட் இன்வெஸ்டிங் அப்ரோச். எக்கச்சக்கமான ஸ்மால் கேஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு தீமை பேஸ் பண்ணியிருக்கோம். அதில் எனக்கு பர்சனலாக இல்லை ஒரு பிகினருக்கு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடிகிற ஒரு டாப் 5 ஸ்மால் கேஸஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்மால் கேஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமா நம்மளோட ரிஸ்க்கை வந்துட்டு மிட்டிகேட் பண்ண முடியும். ஓகே, எந்த பிகினராக இருந்தாலும் இந்த ஒரு ஸ்மால் கேஸ் கன்சிடர் பண்ணலாம். ஆல் வெதர் இன்வெஸ்டிங் நேம்லே இருக்குது. ஆல் வெதர் இன்வெஸ்டிங் எல்லா காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிங் டீம் தான் இது. இல்லை ஜஸ்ட் 4000 rupeesலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன் இது வந்துட்டு எல்லா மார்க்கெட் கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்மால் கேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு நம்ம இதோட வெயிட்டேஜில் போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 41% வந்துட்டு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 24% டெட்டுக்கு போகுது, 33% வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈக்விட்டி தான் வந்து ஹை ரிஸ்க், அதோட ஒரு கம்மியான ரிஸ்க்னா டெட், அதோட கம்மியான ரிஸ்க்னா கோல்டு. ஸோ இந்த மாதிரி மூணுலேயுமே வந்துட்டு இப்போ லெட்ஸ் ஈக்விட்டி வந்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும், டெட் வந்துட்டு அதோட கொஞ்சமாக ஃப்ளக்சுவேட் ஆகும், கோல்டு வந்துட்டு அதோட கம்மியாக ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால ஈஸியாக நம்ம போர்ட்ஃபோலியோ ரொம்ப அதிகமாக ஃபால் ஆயிடாது. அந்த ஃப்ளிப் சைட் நம்ம போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஹைக்கும் போகாது. நம்மளோட ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணி ஒரு டீசென்ட்டான ரிட்டர்னை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்மால் கேஸ் இருக்குது. எவ்வளோ ரிட்டர்ன்? லாஸ்ட் 5 இயர்ஸோட கேகர், லாஸ்ட் 5 இயர்ஸோட ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்துட்டு 9.87. இது ஆக்சுவலாக முன்னாடி அதிகமாக இருந்துச்சு. லாஸ்ட் இயரில் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப வந்துட்டு அடி வாங்குச்சுன்னு சொல்லலாமா, அதனால வந்துட்டு இதோட ரிட்டர்ன் வந்துட்டு ஆவரேஜ் கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நியர்லி 10% வந்துட்டு ஒரு டீசென்டான ரிட்டர்ன் தான். கன்சிடரிங் இதோட வாலட்டிலிட்டி ரொம்பவே லோ. இந்த கிராஃபில் பார்த்தாலே தெரியும், இந்த எல்லோ லைன் தான் வந்துட்டு ஈக்விட்டியை ஸ்டேட் பண்ணுறாங்க. ஈக்விட்டி எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கிராஷ் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ கூட இந்த ஆல் வெதர் இன்வெஸ்டிங் இந்த ஸ்மால் கேஸ் வந்துட்டு கம்மியாக தான் ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் ஈக்விட்டி ரொம்ப மேலே போகிறப்பையும் இது ரொம்ப அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகாமல் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாகவே மெயின்டைன் ஆகிருக்கு. அதனால தான் இது பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம இனிஷியலாக பயங்கர ஃப்ளக்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. செகண்ட் ஸ்மால் கேஸ் வந்துட்டு top 100 stocks, India's most powerful companies in one portfolio. Solid stability. And இந்த ஸ்மால் கேஸ் நேம்லேயே இருக்குது, டாப் 100 ஸ்டாக்ஸில் வந்துட்டு நம்ம மணி இன்வெஸ்ட் ஆகும். எவ்வளோ மணி? மினிமம் 2000 rupeesலேருந்து 1900 rupeesலேருந்து. அண்ட் லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கான கேகர் வந்துட்டு 11.43%. இது வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்ததை விட இது பெட்டர். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த லிஸ்ட்டில் இருக்க 5 ஸ்மால் கேஸஸ் நான் சஜஸ்ட் பண்ண போகிறது எல்லாமே ஃப்ரீ ஆக்சஸ். அதாவது சில ஸ்மால் கேஸை வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வச்சுருப்பாங்க. இப்போ நான் கூட நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அட் த சேம் டைம் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரீ ஆஸ் இன் இந்த ஸ்மால் கேஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ, பட் ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஆக்சுவல் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு நம்ம எப்பயும் போல் பணம் பே பண்ணி தான் ஆகணும். ஷூர், ஆஃப்கோர்ஸ். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ரீபேலன்சிங். இந்த ஸ்மால் கேஸ்க்குள்ளே வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். அது வந்துட்டு இவங்களே இந்த ஸ்மால் கேஸில் இவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங்க, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்பப்போ ரீபேலன்சிங்கான அப்டேட் மட்டும் கொடுப்பாங்க. அந்த அப்டேட்டில் நம்ம ரீபேலன்ஸ் மட்டும் பண்ணால் போதும். இப்போ இதில் டாப் 100 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த டாப் 100 ஸ்டாக்ஸ் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். 100 ஸ்டாக் வந்துட்டு 101க்கு போகிறப்போ 101ல் இருக்கிறது 100 வரும் இல்லையா, அதுதான் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஸ்மால் கேஸ்லேருந்தே நமக்கு ரீபேலன்ஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக Jan 2ல கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் April 3ல கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ ஜஸ்ட் ரீபேலன்ஸ்னு கொடுத்தாலே போதும். அண்ட் தேர்ட், நிறைய பேருக்கு இந்த ஐடியா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ராகுல், நிறைய ஸ்டாக்ஸில் டிவிடெண்ட் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்ல எனக்கு இன்வெஸ்ட்
பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க டைம்லேயே அந்த கம்பெனிஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மணி வந்துட்டு எவ்ரி குவார்ட்டர் நமக்கு டிவிடெண்ட்டாக வரும். அந்த மாதிரி என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன கம்பெனிஸ்லாம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் சேர்ந்த ஒரு ஸ்மால் கேஸ் தான் டிவிடெண்ட் அரிஸ்டோக்ராட்ஸ். கிரேசி கேகர் லாஸ்ட் 7 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 20% டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணி கேகரும் 20% இருக்குது, which is great. ஸ்டில் இதை ஃப்ரீ அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 56,000 இருக்குது. இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்துட்டு 66% வந்துட்டு லார்ஜ் கேப் கம்பெனிஸாக இருக்கும், 16% மிட் கேப் கம்பெனிஸ் அண்ட் 16% ஸ்மால் கேப் கம்பெனிஸ். இது அகெயின் நம்ம இந்த ரீபேலன்சிங்ன்ற கான்செப்ட் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எப்பயாச்சும் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் 16 நெக்ஸ்ட் ரீபேலன்ஸ் வருது, அந்த டைமில் இதோட ப்ரொபோர்ஷன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அகெயின் அதை பற்றி நமக்கு வரி பண்ண தேவையில்லை, நீ இதெல்லாம் பார்த்துக்கோ, நான் காசு தரேன், நீ அதை மேனேஜ் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் கொடுத்தா போதும் அண்ட் டிவிடெண்ட் கொடுத்தா போதும். அண்ட் மீடியமான வாலட்டிலிட்டி தான் இருக்குது, which is great. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் லார்ஜ் கேப்போட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்மால் கேஸ் தான் இது. கிட்டத்தட்ட அந்த ஆல் வெதர் இன்வெஸ்டிங் ரிலேட்டடான ஒரு ஸ்மால் கேஸ் தான் ஈக்விட்டி அண்ட் கோல்டு. பட் இது ஆல் வெதர் இன்வெஸ்டிங்கை விட அதிகமான கேகர் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆல் வெதர் இன்வெஸ்டிங்கில் அதிகமான இயர்ஸ் இருந்துச்சு. பட் ஓகே 14%. இதோட வெயிட்டேஜ் போய் பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் கோல்டு கிட்டத்தட்ட 30% இருக்குது. அதனாலே இது வாலட்டிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லோ வாலட்டிலிட்டி. அண்ட் ஜஸ்ட் 292 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஈக்விட்டி, டெட் அண்ட் கோல்டு மூணுலேயுமே வந்துட்டு டைவர்சிஃபைடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல் வெதர் இன்வெஸ்டிங் போகலாம். இல்லை வந்துட்டு ஈக்விட்டிக்கும் கோல்டு மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் ஸ்மால் கேஸ் ஐடி ட்ராக்கர். இது வந்துட்டு எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்க டாப் ஐடி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஸ்மால் கேஸ். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, தீம் பேஸ்டாக இருக்கும்னு. இதோட தீம் வந்துட்டு ஐடி கம்பெனி. 7 இயர்ஸ் கேகர் வந்துட்டு 20%, which is huge. வாலட்டிலிட்டியும் மீடியமான வாலட்டிலிட்டி தான். பட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அகேன் 60,000 கிட்ட இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்மால் கேஸ் தான் தெரியல. ஏன்னா ஐடி கிட்டத்தட்ட அதோட ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் லாஸ்ட் 7 இயர்ஸில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ கரண்டாக இந்த ஸ்மால் கேஸில் இருக்க ஐடி கம்பெனிஸோட நேம்லாம் எங்கே இருக்குது பாருங்கள். HCL, இன்ஃபோசிஸ், மைண்ட்ரி, எம்ஃபசிஸ், TCS, டெக் மஹேந்திரா, KPIT, ஆரக்கிள், இந்த மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸ் ஈக்குவலாக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பிக் பண்ண வேணாம், ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை நான் பிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தீம் பேஸ்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த டிஸ்கவரில் போனீங்கன்னா அவ்வளோ ஸ்மால் கேஸஸ் இருக்கும். இதில் நான் வந்துட்டு எது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு பார்த்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் எந்த தீம் வந்துட்டு உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை ராகுல் எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை எதில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல் வெதர் இன்வெஸ்டிங் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் அதில் தான் ஒரு 1 year கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அந்த மணியை வித்ட்ரா பண்ணிவிட்டு வேறு ஒரு ஸ்மால் கேஸ்க்கு போயிட்டேன். அது ஒரு ஃபீ பேஸ் ஸ்மால் கேஸ். அதோட நேம் வந்துட்டு மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபோக்கஸ்ட் போர்ட்ஃபோலியோ. அதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பட் அதோட வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் அகைன் யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் வித் ரொம்ப சிம்பிளான எந்த ஒரு ஃபீயும் வாங்காத ஸ்மால் கேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். See you.